மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. வேர்ல்ட் கப் வின் பண்ண மாதிரி இருக்குது எங்களுக்கு. என்னென்னு கேட்டால் ஒரு 27 வருஷத்துக்கு பிறகு வார்த்தையே இல்லை. இன்னைக்கு வின் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வந்தனால வின் பண்ணிட்டு அது போதும். இனி எப்போ மேட்ச் வந்தாலும் வருவேன். வணக்கம். இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடர் முடிவடைந்திருக்கிறது. 2 நாட்கள் கடந்தும் இன்னும் இது பற்றிய சமூக வலைத்தளங்களில் பேச்சு, விளையாட்டு தளங்களில் தகவல்கள், அதுபோல விளையாட்டு விமர்சகர்களும் இது பற்றியே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, இப்போதைக்கு பெரிய அளவில் சர்வதேச தொடர்கள் இடம்பெறாதது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். அடுத்து, இலங்கைக்கு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர், அது கூட சில வேளைகளில் இப்பொழுது இங்கிலாந்தில் இடம்பெற்று வருகின்ற வன்முறைகள் காரணமாக தாமதிக்கப்படலாம், இல்லாவிட்டால் போட்டிகள் ஒத்திவைக்கப்படலாம் என்று சொல்லி கருத்துக்கள் இருக்கின்றன. இந்தியாவுக்கு அடுத்த தொடர் செப்டம்பர் மாதத்தில் தான் பங்களாதேஷோடு இடம்பெற போகுது. எனவே இந்த இடைவெளி நேரத்தில் பல்வேறு விடயங்கள் இதன் காரணமாக பேசப்படலாம். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இலங்கை ரசிகர்கள் இதை பெருமளவில் கொண்டாட, இந்திய ரசிகர்கள் அதன் காரணமாக திண்டாட இருக்கின்ற முக்கியமான காரணம், இந்தியாவின் தரநிலை ஒரு நாள் சர்வதேச தொடர் தரப்படுத்தலில் இந்தியா தொடர்ந்து 1ஆம் இடத்தில் இருக்கிறது. இந்த ஒரு நாள் தொடர் தோல்விக்கு பிறகு இந்தியா 1ஆம் இடத்தில் இருக்க, இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை ஒரு ஸ்தானம் மேலெடுத்திருக்கிறது. இலங்கை படுவீழ்ச்சியாக இருந்த ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இலங்கையின் வெற்றி அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்ததும் அதற்கான முக்கியமான காரணம். 2020 சர்வதேச போட்டிகளில் பள்ளைக்கரையில் வைத்து இலங்கை 3-0 என்று வெள்ளை அடிக்கப்பட்ட பிறகு இந்த தொடரை வென்றது என்று சொன்னால் அதன் காரணமாக வந்த ஆச்சரியமும், சுழல் பந்து வீச்சு மூலமாக இந்தியாவை ஒரேடியாக இலங்கை வீழ்த்தியதும் இதற்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதுவும் 2020 சர்வதேச தொடரானது சூரியகுமார் யாதவின் புதிய தலைமைத்துவத்தின் கீழே பல புதிய வீரர்களை ஒருங்கிணைத்து ஆடிய அணியால் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் ரோஹித் சர்மா, விராட் கோலி, குல்தீப் யாதவ் போன்றோரெல்லாம் அணிக்கு திரும்பிய பிறகும் கூட இலங்கை அணியை வீழ்த்த முடியாமல் போனது. அதுவும் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஆடுகளத்தில் ஒரு காலத்தில் சுழல் பந்து வீச்சாளர்களை இலகுவாக கையாளக்கூடிய அணியாக இருந்த இந்தியாவா இப்படி தோற்று போனது என்ற ஆச்சரியங்களும் இதற்கான முக்கியமான காரணம். எனவேதான் இந்த விடயங்கள் அதிகமாக பேசப்படுகின்றன. இலங்கையின் மீளழ்ச்சியாக இது கருதப்படுகிறது. சனத் ஜெயசூரிய மீண்டும் வந்தது ஒரு பாரம்பரியத்தின் தொடர்ச்சி என்று பல பேர் வர்ணிக்கின்றார்கள். ஜெயசூரிய போன்ற உள்நாட்டு வீரர்கள் இலங்கை அணிக்கு பயிற்றுவிப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லி வருகிறார்கள். இதெல்லாம் சரியா? இந்த அலசல்களை பற்றி ஒரு சில முக்கியமான விடயங்களையும் சில தரவுகளையும் சொல்வதற்காக இந்த காணொலி. 2 நாட்களாக தர வேண்டும் என்று யோசித்திருந்தேன். இன்றுதான் அதற்கான வேலை வந்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் தாமதம் இல்லை. காரணம், இந்த தரவுகள் எப்போதும் புதியவையாக இருக்கும். அதுபோல உங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் இப்பொழுது கலந்து பேசுகின்ற விடயங்களில் ஒன்றாக இது இருக்கலாம். இலங்கை சரித் அசலங்க தலைமையில் சனத் ஜெயசூரியன் பயிற்றுவிப்பின் கீழே ஒரு சரித்திரபூர்வமான தொடர் வெற்றியொன்றை பதிவு செய்திருக்கிறது ஒரு நாள் தொடர். இதன் முக்கியத்துவம் என்ன, இல்லாவிட்டால் முக்கியத்துவங்கள் என்ன? ஒன்று, இலங்கை அணி தன்னுடைய இளையவர்களை பயன்படுத்தியது. அதுபோல இந்த கொழும்பு பிரேமதாச மைதானம் எவ்வாறு சுழல் பந்து வீச்சாளர்களின் சொர்க்கபுரியோ அதை சரியாக உணர்ந்து இலங்கை பயன்படுத்தி கொண்டது. கடைசி 2 போட்டிகளிலும் இலங்கை 5 சுழல் பந்து வீச்சாளர்களோடு களமிறங்கி இருந்தது. 3வது மிருதியமான போட்டியில் இலங்கை தன்னுடைய 5வது சுழல் பந்து வீச்சாளரான கமிந்து வெண்டிஸை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கவில்லை. ஆனால் இலங்கை இந்த ஆடுகளத்தின் தன்மை என்பதை புரிந்து கொண்டு இந்திய அணிக்கு எதிராக இதை பயன்படுத்தியது மிக முக்கியமானது. இதிலே வெண்டஸை இந்த தொடரில் 8 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். துனித் வெல்லாலகி 7 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இலங்கை அணியின் தலைவர் சரித் அசலங்க இவர் ஒரு பகுதி நேர பந்து வீச்சாளர். இந்த தொடருக்கு முதல் அவர் பந்து வீசியதே மிக மிக குறைவு. அவர் 6 விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார். சரித் அசலங்க 3வது மிருதியமான நேற்றைய போட்டியில் விக்கெட் எதையும் எடுக்கவில்லை. கமிந்து மெண்டிஸ் 2 கைகளாலும் பந்து வீசக்கூடிய ஒருவரது பலம் இங்கே பரீட்சித்து பார்க்கப்பட்டது, சிறப்பு. அதுபோல மஹேஷ் தீக்ஷண இந்த 3வது மிருதியமான நேற்றைய போட்டியில் மட்டும்தான் பந்து வீச வந்திருந்தார். காய்ச்சலில் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார். வனிது ஹசரங்க முதல் போட்டியோடு உபாதை அடைந்து விட்டார். இது இலங்கைக்கு நிச்சயமாக பெரும் பலத்தை தரக்கூடும். ஆனால் இதுவே இலங்கையின் மிக பெரும் பலமாக இருக்காது. காரணம், எல்லா நாடுகளிலும் இப்படியான சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு இப்படி சாதகமான ஆடுகளங்கள் கிடைக்கப் போவதில்லை. ஏன் இந்தியாவில் கூட அதிகமாக துடுப்பாட்டு வீரர்களுக்கு சாதகமான தட்டையான ஆடுகளங்கள் தான் கிடைக்கப் போகின்றன. ஆனால் ஒன்று, ஜெயசூரிய பயிற்றுவிப்பாளராக இடைக்கால பயிற்றுவிப்பாளராக அறிவிக்கப்பட்ட போது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். ஜெயசூரிய தன்னை போல பந்து வீசக்கூடிய துடுப்பாடக்கூடிய சகோதர வீரர்களை தேடுவார். 2 பக்கமும், அதாவது துடுப்பாட்டமும் பந்து வீச்சு இரண்டிலும் பலமான சில வீரர்களை உருவாக்க விளைவார். இலங்கை அணி ஒரு சகோதர அணியாக உருவாக வேண்டும் என்று ஆசைப்படுவார். அதுக்கான என்னென்ன விடயங்களை செய்ய முடியுமோ அதற்கான அழுத்தங்கள் எல்லாம் கொடுப்பார் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதை சரியாக இம்முறை ஜெயசூரிய செய்திருக்கின்றார். இலங்கையின் துடுப்பாட்டு வீரர்கள் பந்து வீச வேண்டும்.
சகோதர வீரர்கள் விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும், அதில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதற்கான அழுத்தத்தை ஜெயசூரிய கொடுக்கின்றார். இது ஜெயசூரிய பகிரங்கமாக வெளிப்படுத்திய விடயம் கிடையாது. மாறாக இந்தியாவின் பயிற்றுவிப்பாளர் கௌதம் கம்பீர் வந்தவுடனே விக்கெட் காப்பாளர் தவிர 10 பேரும் பந்து வீச வேண்டும், அதையெல்லாம் காணொலியாக பயன்படுத்தி பேட்டிகளில் வழங்கி பயிற்சிகளில் காண்பித்து என்று சொல்லி பெரிய பகிரங்கப்படுத்துகிறார். ஆனால் ஜெயசூரிய சத்தம் இல்லாமல் இந்த வேலையை முடித்திருக்கிறார். அதற்காக 2 பேரையும் ஒப்பிட முடியாது. ஜெயசூரிய மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற விடயம் தான் ஒரு இடைக்கால பயிற்றுவிப்பாளர் என்பது. இலங்கைக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பாசிட்டிவான விடயம் ஒன்று சரித் அசலங்கவின் தலைமைத்துவம். வெற்றி பெறும்போது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய வீரர்களோடு அதை பங்கிட்டுக் கொள்கிறார். தோல்வி அடையும் போது தான் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்கிறார். இலங்கை அணியின் இந்தியாவுக்கு எதிரான இந்த தொடராக நாங்கள் வைத்து பார்க்கும்போது முதலில் 3 T20 சர்வதேச போட்டிகளிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அந்த போட்டிகளில் கண்ட தோல்விகள் இலங்கை ஆடுகளத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை என்பது ஒன்று. இரண்டாவது, இலங்கையின் மத்திய வரிசை துடுப்பாட்ட தடுமாற்றம். அது மாறிப்போனதா என்று கேட்டால் இல்லை. ஒரு நாள் தொடரிலும் மத்திய வரிசை துடுப்பாட்டம் இலங்கைக்கு பெரும் பலவீனமாக இருந்திருக்கிறது. ஆனால் சரித் அசலங்க ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த 3வது மறுதியுமான ஒருநாள் சர்வதேச போட்டி முடிந்த பிறகு அவர் சொல்லியிருந்த மிக முக்கியமான விடயம், இந்த ஆடுகளத்தின் தன்மை அப்படியானது. சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஆடுகளங்கள் 2 பந்துகள் பயன்படுத்தப்படும் வேளையில் முதல் 20 ஓவர்களில் வேகமாக ஓட்டங்களை குவிக்கலாம். அதுக்கு பிறகு போக போக ஓட்டங்களை குவிப்பது சிரமமாக மாறிப்போகும். எனவே தான் தங்களால் முடிந்த அளவுக்கு டாப் ஆர்டர் முதல் 2 பேர் இல்லாவிட்டால் முதல் 3 பேரும் வேகமாக ஓட்டங்களை குவித்த பிறகு அந்த ஓட்டங்களின் பலத்தை வைத்துக்கொண்டு தாங்கள் அடுத்த மத்திய வரிசை துடுப்பாட்டமும் கடலின் துடுப்பாட்டமும் சேர்ந்து 50 ஓவர்களை பூர்த்தி செய்ய விடுகிறோம் என்று. காரணம், இலங்கைக்கு பெரும் சிக்கலாக இருந்த ஒரு முக்கியமான விடயம், இலங்கை கடந்த காலங்களில், அதாவது இந்த சரித் அசலங்க தலைமைத்துவம் தாங்க முதல் இந்த 2024ஆம் ஆண்டுக்கு முதல் இலங்கை 50 ஓவர்களில் துடுப்படுத்த ஆடுவது என்பது கூட நடக்கவில்லை. ஒரு 50 ஓவர்கள் கொண்ட போட்டி நடக்கிறது. இலங்கை 45 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்துவிடும். 50 ஓவர்கள் இலங்கை அணி நின்று பிடிக்காது என்பது ரசிகர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரும் மனக்கவலையாக இருந்தது. 2020 சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்கு எதிராக கண்டி பள்ளைக்கலையில் வைத்து இலங்கை அணி சுருண்ட போது, மத்திய வரிசை துடுப்பாட்டம் சிதறிய போது ரசிகர்கள் அத்தனை பேரும் நாங்கள் அத்தனை பேரும் பயந்தது இலங்கை அணியால் 50 ஓவர்கள் கொண்ட போட்டியில் இந்தியாவுக்கு ஈடு கொடுக்க முடியாது என்று. எனவே அந்த பெரும் குறைத்து இருந்தது. இலங்கை 3 போட்டிகளிலும் 230, 240, 3வது போட்டியில் 250 ஓட்டங்களுக்கு சமீபித்திருந்தது. எனவே அந்த அளவுக்கு இலங்கையின் துடுப்பாட்டம் வடம் பெற்றிருக்கிறது. ஆனால் இது எங்களுக்கு ஒரு மாயமான தோற்றத்தை தந்துவிடக்கூடாது. இலங்கையின் துடுப்பாட்டம் அப்படியே மிகச்சிறப்பாக மாறிவிட்டது. இலங்கையின் அணி இனி வெற்றிகளை குவிக்கப் போகிறது என்று. இது இலங்கையிலே கொழும்பு பிரேமதாச மைதானத்திலே எங்களுக்கு இப்படி உள்ளங்கை போல தெரிகின்ற ஒரு ஆடுகளத்தில் நடந்த உண்டு. ஆனால் ஒன்று, சுழல் பந்து வீச்சாளர்களை சம்ஹாரம் செய்யக்கூடிய, சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக ஓட்டங்களை குவிக்கக்கூடிய இப்படியான ஆடுகளங்களில் வென்று பழகிய இந்திய அணிக்கு எதிராக இலங்கை இந்த வெற்றிகளை பெற்றிருக்கிறது என்பதுதான் இங்கே நாங்கள் மதிப்போடும் பெருமையோடும் அதுபோல வரலாற்று சாதனையோடும் பார்க்கக்கூடிய ஒரு விடயம். எனவே அதை இட்டு நாங்கள் நிச்சயமாக மகிழ்ச்சிப்படலாம், சந்தோஷமாக கொண்டாடலாம். நான் ஸ்ரீலங்கன் சப்போர்ட். ஆமாம், நான் ஸ்ரீலங்கன் சப்போர்ட்டர். என் ஹஸ்பண்ட் வந்து இந்தியன் சப்போர்ட்டர். ஆனால் நான் ஸ்ரீலங்கா விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு வின் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு இது வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ண மாதிரி ஒரு ஃபுல் ஃபீல்டாக இருக்கு. 3 மேட்ச்ல இங்கே தான் வந்தீங்களா? 3 மேட்ச்ல இங்கே தான் வந்தீங்களா? செகண்ட் ஓடி வந்தேன், தேர்ட் ஓடி வந்தேன். நான் வந்தனால வின் பண்ணிட்டு அது போதும். இனி எப்போ மேட்ச் வந்தாலும் வருவேன் நான். வளமை இந்தியா வின் பண்ணவர் என்ன செய்வார்? குதிப்பாரு. இப்ப சைலண்டா இருக்கு. வளமையா இந்தியா வின் பண்ண இந்தியா தான் எப்பே வெத்து வளமையான்னு சொல்லாதீங்க. அது தேவையில்லை. வளமையா இல்ல இந்தியா. இந்த தொடர் முடிந்த பிறகு இப்போது கௌதம் கம்பீரின் பயிற்றுவிப்பு சந்தேகத்துக்கிடமானது என்று கேள்வி கேட்கப்படுகிறது. ஜெயசூரிய போற்றி புகழப்படுகிறார். இரண்டுமே கொஞ்சம் ஓவர் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும். ஒரு தொடரை வைத்துக் கொண்டு இல்லாவிட்டால் 1-2 தொடர்களை வைத்துக் கொண்டு இதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. ஒரு சில போட்டிகளை வைத்துக் கொண்டு இதை தீர்மானிக்க முடியாது. மகேஷ் தீக்ஷண சொன்ன ஒரு விடயம் இதிலே பரபரப்பாக பேசப்பட்டு இப்பொழுது தூக்கி வைத்து பேசப்படுகிறது. இந்தியா சின்ன ஆடுகளங்களில் தரமான ஆடுகளங்கள், அதாவது ஓட்டங்களை இலகுவாக குவிக்கக்கூடிய ஆடுகளங்கள் தான் இந்தியா மிகச்சிறப்பாக ஆடி இருக்கிறது. எனவேதான் இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் இப்பொழுது கொஞ்சம் பெரிய மைதானம் ஒன்று சுழல் பந்து வீச்சு பொரிய வைத்தோம் என்று சொன்னார். அதாவது பிரேமதாச மைதானத்தை விட சின்ன மைதானங்கள் தான் இந்தியா ஆடி இருக்கிறது. இதுதான் இந்திய ரசிகர்களுக்கும் இந்திய முன்னாள் வீரர்களுக்கும் பெரும் ஒரு வெகுண்டலை கொடுத்த ஒரு விடயம். ஆனால் அஸ்வின் இதை நேரடியாக நேர்த்தியாக எதிர்கொண்டு மிகச் சிறப்பாக தன்னுடைய யூடியூபிலே சொல்லியிருக்கிறார். இது சரியானது, உண்மைதான். இந்தியா IPL போன்ற ஆடுகளங்களில் ஆடியதெல்லாம் ஏராளமான ஓட்டங்கள் குவிக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட ஓட்டங்கள் குவிக்கக்கூடிய சின்ன ஆடுகளங்கள். எனவே இந்தியா சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு பெரிய அளவில் பழக்கமாக இருக்கவில்லை. அணித்தலைவர் ரோஹித் சர்மாவை ஏற்றுக்கொண்டார். இந்தியா சுழல் பந்து வீச்சாளர்களை சிறப்பான முறையில் கையாளவில்லை. இதுவும் தோல்விக்கான முக்கியமான காரணம். ஸ்வீப் அடித்தல் அதுபோல பந்துகளை சரியான முறையில் எதிர்கொள்ளல் ஆகியவற்றை இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் செய்யவில்லை. மாறாக இலங்கை துடுப்பாட்ட வீரர்கள் அதை நேர்த்தியாக செய்திருந்தார்கள். இது மட்டுமில்லாமல் இலங்கை பந்து வீச்சாளர்கள் இந்த ஆடுகளங்களுக்கு என்ன தேவையோ அதுபடி சூழல் பந்து வீசியிருந்தார்கள்.
குறிப்பாக இந்தியா முன்னொரு காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 2021 பருவகாலத்தில் டெஸ்ட் குழாமாக இங்கிலாந்து உலகத்தின் முதல் நிலை அணியாக இந்தியா வந்த வேளையில் அக்சர் பட்டேல் திடீரென்று அவர்களை விரட்டி எடுத்தார், சுழற்றி எடுத்தார். அக்சர் பட்டேலின் பந்துகள் உள் நுழைந்து வருகின்றனவா, ஆம் பால்ஸாக வருகின்றனவா, இல்லாவிட்டால் லெப்ட் ஆம் லெக் ஸ்பின்னராக வெடிக்க போகின்றனவா என்று குழப்பத்திலேயே இங்கிலாந்து படுதோல்வியாக தோற்று போனது. ஜடேஜா சில நேரங்களில் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற அணிகளை தடமாற வைத்திருந்தார். அதைத்தான் துனித் வேலாலகி இந்திய அணிக்கு எதிராக செய்திருந்தார். உலகத்தின் மிகச்சிறந்த 2 துடுப்பாட்ட வீரர்கள் ஆனானப்பட்ட விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் கூட தடுமாறி போனார்கள் நம்ம துனித் வேலாலகியின் பந்துவீச்சு. பெல்லாலகே உண்மையில் அவர்தான் நாயகர். அதுபோல அவரது வழியை பின்பற்றிக் கொண்டு லெக் ஸ்பின் பந்து வீச்சாளராக வெண்டஸை 2வது போட்டியில் இந்தியாவை நடுங்க வைத்தது இன்னும் ஒரு தனி ரகம். ஆடுகளங்கள் இவ்வாறு சாதகமாக இருக்கும் போது இந்தியா அண்மை காலமாக இந்த IPL என்று வந்த பிறகும், ஒரு நாள் போட்டிகளில் 300க்கும் மேற்பட்ட ஊட்டங்களை பெற வேண்டும் என்று வந்த பிறகும் அதிகமாக இந்தியா ஆடியது துடுப்பாட்டு வீரர்களுக்கு சாதகமான தட்டையான ஆடுகளங்கள். இல்லாவிட்டால் வேக பந்து வீச்சாளர்களுக்கும் சாதகம் இருக்கக்கூடிய, ஆனால் துடுப்பாட்டு வீரர்கள் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு தடமாற தேவையில்லாத ஆடுகளங்கள். இந்தியாவின் பாரம்பரிய சுழல் பந்து வீச்சாளர்களுக்கான சாதகமான மைதானம் என்பது இப்பொழுது இல்லாமலே போகும். இதுவும் ஒரு முக்கியமான காரணம். எனவே அஸ்வின் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது சரியானது. தீக்ஷண சொன்ன விடயத்தை நாங்கள் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் உண்மையை அப்படியே பட்டென்று போட்டு உடைத்து விட்டார் என்று. அதுதான் இந்தியாவுக்கு நேர்ந்த ஒரு முக்கியமான. இலங்கையின் மத்திய வரிசை துடுப்பாட்டம் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். முதலில் துடுப்பாட்டமாக எடுத்துக்கொள்வோம். ஜெயசூரிய அதிரடி துடுப்பாட்ட வீரராக அந்த காலத்திலேயே 2020 ஆடியவர். ஒரு நாள் போட்டிகளில் மற்றவர்கள் எல்லோரும் 90, 80 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டை அடைவதை பெரிதாக நினைத்துக் கொண்ட காலத்திலே அப்போதே 150, 160 ஏன் 200 தாண்டிய ஸ்ட்ரைக் ரேட்டில் ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர். ஆனால் இலங்கை அணியின் துடுப்பாட்டத்தை பாருங்கள். பத்தும் நிசங்க, அவிஷ்க பெர்னாண்டோ, குசல் மெண்டிஸ் இந்த 3 பேரை தவிர 4வது ஒருவர் 100 ஓட்டங்களை கடந்திருந்தார். அவர் துனித் வேலாலகி. அவர் 7ஆம் 8ஆம் இடங்களில் துடுப்படுத்தாடுகிறார். அவர்தான் எங்களும் உண்மையான ஆபத் பாந்தவர் இந்த ஒரு நாள் தொடரை பொறுத்தவரை. இலங்கைக்கு முதல் 2 போட்டிகளில் துடுப்பாட்டம், 3வது 2வது போட்டியில் பந்துவீச்சு. இலங்கை அணியின் துடுப்பாட்டம் எவ்வாறு சரக்கியது என்றால், சரித் அசலங்க 40 ஓட்டங்கள், அதுபோல 44 ஓட்டங்களை எடுத்திருந்தார் ஜனித் லியனகே. வெறும் 22 ஓட்டங்களை 50 பந்துகளை சந்தித்து எடுத்திருந்தார். மிடில் ஓவரின் முதுகெலும்பு என்று சொல்லி டெஸ்ட் போட்டிகளிலும் ஒரு நாள் போட்டிகளிலும் நம்பி அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டு 2020 போட்டிகளிலும் பரீட்சிக்கப்பட்டவர் சதீர சமரவிக்ரம. இப்போதும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இங்கிலாந்துக்கான டெஸ்ட் குழாமில் தெரிவு செய்யப்படுகிறது. ஆனால் இப்போது இருக்கின்ற ஃபார்மில் அவரால் நம்பிக்கையாக இந்த டெஸ்ட் குழாமில் இடம்பெற்று 11 ஓவரில் ஆட முடியுமா என்ற கேள்வி வருகிறது. இந்த மத்திய வரிசை துடுப்பாட்ட சரிவை இலங்கை அணி எவ்வாறு சரி கட்டப் போகிறது? பொதுவாக வெற்றிகளை பெற்ற பிறகு வெற்றிகளை விமர்சிக்கக்கூடாது, தோல்வியுற்றால் அதை பாராட்டக்கூடாது என்று பொதுவாக ஒரு விடயம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் வெற்றிகளை பற்றியும் வெற்றியை பெற்றவர்களையும் பற்றியும் நாங்கள் விமர்சிக்க வேண்டியிருக்கிறது. மத்திய வரிசை துடுப்பாட்டத்தை செதுக்காமல் இலங்கை அணியால் இனி ஒருபோது முன்னேற முடியாது என்ற விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு சேர்த்து இந்த ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் முடிவடைந்த பிறகு, அதுவும் இலங்கைக்கு சாதகமாக முடிவடைந்த பிறகு தரப்படுத்தலில் பெரிய அளவில் மாற்றங்கள் வரும் என்று எதிர்வு கூறுகிறது. அதில் இந்தியா 1ஆம் இடத்தை இழக்கவில்லை, ஆனால் இலங்கை ஒரு ஸ்தானம் மேலெடுத்து வந்திருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமான ஒன்று. இலங்கை இப்பொழுது இங்கிலாந்தை பின்தள்ளி ஒரு நாள் சர்வதேச தரப்படுத்தல்களின் புதிய தரப்படுத்தலில் 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது. இந்தியா தொடர்ந்து 1ஆம் இடத்தில் இருந்தாலும் முன்பு இருந்த அந்த இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான இடைவெளி இப்பொழுது குறைந்து போயிருக்கிறது என்பதுதான். இந்த தொடரில் இந்தியா 2-0 என்று தோற்றது. ஒரு போட்டி டை அடிப்படையில் முடிவடைந்தது. அதன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு. இப்போது இந்தியா 118 புள்ளிகள், ஆஸ்திரேலியா 116 புள்ளிகள். அப்படியே தென்னாப்பிரிக்கா 112 புள்ளிகளோடு 3ஆம் இடத்தில், பாகிஸ்தான் 106 புள்ளிகளோடு 4ஆம் இடத்தில் இருக்க இலங்கை இப்பொழுது 6ஆம் இடத்தில் 97 புள்ளிகளோடு மேலெழுந்திருக்கிறது. இங்கிலாந்து 95 புள்ளிகளோடு இப்பொழுது 7ஆம் இடத்தில் இருப்பது முக்கியமானது. துடுப்பாட்ட வீரர்களின் தரப்படுத்தலை பொறுத்தவரையில் பெரிய அளவு மாற்றங்கள் இல்லாவிட்டாலும் கூட இந்த தொடரில் தடுமாறியிருந்த சுப்மன் கில், விராட் கோலி ஆகியோருக்கு புள்ளி குறைவு ஏற்பட்டிருக்கிறது. பாபர் அசாம் தொடர்ந்து 1ஆம் இடத்தில் இருக்க, சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி என்று அடுத்தடுத்து 3 இந்திய வீரர்கள். ஆனால் ரோஹித் சர்மா தன்னுடைய மிகச்சிறப்பான துடுப்பாட்டம், அவர்தான் இந்த தொடரில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர். அவர் இப்பொழுது 3ஆம் இடத்துக்கு வர அவருக்கும் கில்லுக்கும் இடையிலான இடைவெளி 19 புள்ளிகளாக குறைந்திருக்க 4ஆம் இடத்துக்கு பின்தள்ளப்படுகின்றார் விராட் கோலி. இதே வரிசையில் நாங்கள் 9ஆம் இடத்தில் இப்பொழுது பத்தும் நிசங்கவை பார்க்கிறோம். பத்தும் நிசங்க 100 ஓட்டங்களை தான் எடுத்திருந்தார். எனவே பெரிய அளவில் அவருக்கான முன்னேற்றம் இங்கே இருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். இலங்கையின் ஏனைய துடுப்பாட்ட வீரர்களில் சரித் அசலங்கவின் வீழ்ச்சி, இந்த மத்திய வரிசை துடுப்பாட்டம் வீழ்ந்து போயிருந்தது. எனவே அவரது வீழ்ச்சி நாங்கள் இங்கே எதிர்பார்த்த ஒன்று. அவர் இப்பொழுது 3 ஸ்தானங்கள் கீழ் விழுந்து 17ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். அதுபோல மற்றொரு இலங்கை வீரராக நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தால் குசல் மெண்டிஸ், அவரும் 2 ஸ்தானங்கள் வீழ்ந்து இப்பொழுது 44ஆம் இடத்தில். இந்த ஒரு நாள் தரப்படுத்தலில் மேலிட வேண்டுமாக இருந்தால் தொடர்ச்சியாக வேகமாக அதிகமான ஊட்டங்களை பெற வேண்டும் என்பது வெளிப்படையான ஒரு விடயம். ஒரு நாள் சர்வதேச பந்து வீச்சாளர்களின் பட்டியலை இங்கே எடுத்து பார்த்தால் தொடர்ந்து கேஷவ் மகாராஜ் 1ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதுபோல இந்திய பந்து வீச்சாளர்களில் குல்தீப் யாதவின் முன்னேற்றம் ஆச்சரியம் தருவதாக இருக்கிறது. 5 ஸ்தானங்கள் மேலிருந்து அவர் 4ஆம் இடத்தில் வர, சிராஜ் அதே 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் புள்ளிகள்
கணிசமாக குறைந்திருக்கின்றன. அதுபோல மற்றொரு வீரராக இருக்கின்ற இந்தியாவின் ஜஸ்பிரித் பும்ரா இந்த தொடரில் ஆடாதன் காரணமாக 3 ஸ்தானங்கள் விழுந்து இப்பொழுது அவர் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கின்றார். இலங்கையின் பந்துவீச்சாளர்களில் தீக்ஷணா அதே 13ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் ஒரே ஒரு போட்டியில் மட்டும் ஆடியிருந்தார் என்பது எங்களுக்கு எல்லாம் தெரியும். வனுது ஹசரங்க இருந்த ஸ்தானங்களில் 2 கீழே விழுந்து இப்பொழுது 27ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். மற்றொரு இந்திய பந்துவீச்சாளர் ஜடேஜா இப்பொழுது ஒருநாள் போட்டிகளில் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. அவர் ஒரு ஸ்தானம் விழுந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இலங்கையின் மற்றொரு பந்துவீச்சாளர் இந்த தொடரில் ஆடாத டில்ஷான் மதுஷங்க 5 ஸ்தானங்கள் விழுந்திருக்கிறார். எனவே தரப்படுத்தலில் மாற்றங்களை கணிசமான அடிப்படையில் இந்த தொடர் கொண்டு வந்திருக்கிறது. 2020 தொடர் முடிவடைந்த பிறகு நாங்கள் விமர்சித்த மிக முக்கியமான விடயம் இந்தியா எவ்வாறு கடத்தரப்பில் சூறைகளாக செயற்பட்டது, இலங்கை கடத்தரப்பில் எவ்வாறு சோம்பறிகளாக இருந்தார்கள் என்று. அதுபோல சகோதரி வீரர்கள், அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் கிரிக்கெட் வீரர்கள் என்பதை போல ரியான் பராக் போன்ற வீரர்கள் எவ்வாறு சகோதரி வீரர்களாக மாறிப்போனார்கள். சூரியகுமார் யாதவ் விக்கெட் ஒன்றை எடுத்து எவ்வாறு போட்டியை மாற்றி அமைத்தார், ரிங்கு சிங் விக்கெட்டுகளை எவ்வாறு எடுத்தார், இலங்கை ஏன் சகோதரி வீரர்களை கொண்டு வருகின்றார்கள் இல்லை என்ற கேள்விகள் எழுந்திருந்தன. இந்த ஒருநாள் தொடர் முடிவடையும் போது இந்தியாவுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா போன்றோருக்கு ஏற்ற சகோதரி வீரர்களை தாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையோ என்று. சிவன் டூபே பெரிதாக சோபிக்கவில்லை. ரியான் பராக்கின் முழுமையான திறமை இங்கே வெளிப்படுத்தவில்லை. அக்சார் பட்டேலும் வாஷிங்டன் சுந்தரும் ஓரளவு தங்களுடைய பங்களிப்பை வழங்கினார்கள். அக்சார் பட்டேல் 79 ஓட்டங்களை எடுத்து 4 விக்கெட்டுகளை எடுத்தார். வாஷிங்டன் சுந்தர் 50 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார், 5 விக்கெட்டுகளையும் எடுத்தார். வாஷிங்டன் சுந்தர் மிகச்சிறப்பு. ஆனால் இந்தியாவின் களத்தரப்பு இங்கே சறுக்கியிருந்தது. இலங்கையை பொறுத்தவரையில் களத்தரப்பு மிக அற்புதம். வந்த பிடிகளை தவறவிடவில்லை. மிகச் சிறப்பான முறையில் கடத்தரப்பில் ஈடுபட்டு ஓட்டங்களை கட்டுப்படுத்திக் கொண்டார்கள். அதுபோல் பிடிகள் எல்லாம் அநேகமாக கைகளுக்குள் வந்து சேர்ந்தது ஒரு ஆபத்தில்லாத ஒரு விடயம். சகோதரி வீரர் என்று வரும்போது தன்னுடைய மிகச்சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருந்தவர் துனித் வெல்லாலகே. கமிந்து மெண்டிஸ் தேவையான போட்டிகளின் போது கை கொடுத்திருந்தார். இது மட்டுமில்லாமல் அணித்தலைவர் சரித் அசலங்க, அதுவும் ஒரு சகோதரி வீரருக்கான பண்பு, துடுப்பாட்டத்தில் சறுக்கிய போதும் பந்து வீச்சினால் தன்னை நிமிர்த்திக் கொண்டார். எனவே அந்த இடங்களில் சரியான முறைகளை அவர்கள் செய்திருந்தார்கள். அதுபோல இலங்கைக்கு உண்மையில் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடியது ரோஹித் சர்மா மட்டுமே இந்தியாவில் துடுப்பாட்ட முதுகெலும்பாக செயற்பட்டவர். ஒரு போட்டியில் வாஷிங்டன் சுந்தர், இன்னொரு போட்டியில் அக்சார் பட்டேல் கொஞ்சம் உதவி இருந்தார்கள். இலங்கைக்கு 3 போட்டிகளிலும் முதல் 3 பேரும் அவிஷ்க பெர்னாண்டோ, பேத்து நிசங்க, குசல் மெண்டிஸ் 3 பேருமே தங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள். போதாக்குறைக்கு தேவையான போது துனித் வெல்லாலகேயும் கமிந்து மெண்டிஸும் கடைசி நேரத்தில் ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்தார்கள். இதை இலங்கை அணி தனக்கான பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த போட்டிகளில் மற்றவர்களுக்கும் அந்த பெரும் பொறுப்பை வழங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. இலங்கையின் கடத்தரப்பு பயிற்சியப்படலாக அண்மை காலமாக கடந்த 1.5 வருட காலமாக இருக்கின்ற உப்புல் சந்தன 2020 தொடரும் போது கொஞ்சம் பிஸியாகி விட்டாரோ இல்லாவிட்டால் விடுமுறை எடுத்துக்கொண்டு விட்டாரோ என்று எங்களுக்கெல்லாம் கோபமும் இருந்தது, ஆதங்கமும் இருந்தது. இப்போது உப்புல் சந்தன தன்னை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார். இலங்கையின் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளேயே 2 மிகச்சிறப்பான கடத்தரப்பாளர்கள். பொதுவாக ஸ்கொயர் லெக் மற்றும் பாயிண்ட் கவர் திசையில் கடத்தரப்பில் ஈடுபடுகின்ற ஷார்ட் ஃபைன் லெக்கில் தன்னுடைய நீளமான கைகளை நீட்டி தோட்பட்டை உபாதை இருக்கின்ற போதும் கூட மிகச்சிறப்பான கடத்தரப்பில் ஈடுபடுகின்ற சனத் தெரன் ஜெயசூரிய என்ற இலங்கையின் முன்னாள் வீரரும் பாயிண்ட், கலி, கவர், பவுண்ட் லைன் இல்லாவிட்டால் ஸ்கொயர் லெக், ஷார்ட் மிட் விக்கெட், டீப் மிட் விக்கெட் என்று எங்கே இருந்தாலும் கடத்தரப்பில் சூரராக முன்பு பாய்ந்து பந்துகளை விழுங்கிக் கொள்கிற உப்புல் சந்தனமும் இருக்கும்போது அவர்கள் நிச்சயமாக இலங்கை வீரர்களை போட்டு புரட்டி எடுப்பார்கள் தானே. எனவே இலங்கை அணியின் களத்தடுப்பு இம்முறை கொஞ்சம் உய்வடைந்திருக்கிறது என்பது ஓரளவு ஆறுதலான விடயம். இதை தொடர வேண்டும். இந்த போட்டி தொடரை பொறுத்தவரையில் இலங்கையின் தன்னம்பிக்கை மிக முக்கியமான ஒன்று. அது ஜெயசூரியவினால் ஊட்டப்பட்டிருக்கலாம். இலங்கை இந்த தொடர் ஆரம்பிக்க முதல் இலங்கையின் படுமோசமான ஃபார்மேட்டாக இருந்தது ஒருநாள் சர்வதேச போட்டி என்பது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. இந்த 2023ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இலங்கை நெதர்லாந்து மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகளை மட்டுமே வென்றது. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய அணிகளுக்கு எதிராகவும் தோற்று போனது. பலவீனமான அணியாக இலங்கை இருந்தது. 2020 போட்டிகளில் ஏதோ ஒரு சில வெற்றிகளாவது இலங்கையை கொஞ்சம் தூக்கி வைத்து நம்பிக்கை ஒன்றை கொடுத்திருந்தன. ஒரு சில வீரர்கள் தங்களை நட்சத்திரமாக வெளிப்படுத்தி இருந்தார்கள். டெஸ்ட் போட்டிகளில் இலங்கை சொந்த மண்ணின் ஆதிக்கமும் அதுபோல வெளிநாடுகளுக்கு சென்றால் கூட ஓரளவு போராடக்கூடிய தன்மையை எடுத்திருந்தது. ஆனால் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் படுமோசமாக இருந்தன. 2020 சர்வதேச போட்டிகள் 3லும் வெல்லக்கூடிய நிலையிலிருந்து இலங்கையின் மத்திய வரிசை துடுப்பாட்டத்தின் தடுமாற்றம் காரணமாக அந்த தொடரை அப்படியே 3-0 என்று இழந்த பிறகு சில வேளைகளில் இலங்கை 3-0 வென்றிருக்க வேண்டிய தொடர். எனவே ரசிகர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அதன் காரணமாகத்தான் இலங்கை அணி மத்திய வரிசை தடுமாறி இருந்தாலும் ரோஹித் சர்மா மிகச்சிறப்பான ஆரம்பத்தை இந்திய அணிக்கு 3 போட்டிகளில் பெற்றுக் கொடுத்தால் ரோஹித் சர்மாவை வீழ்த்தி இந்தியாவின் மத்திய வரிசை இலங்கை 2020 சர்வதேச போட்டிகளில் சுருண்டதை போல இலங்கை அணி தன்னுடைய பந்துவீச்சு மூலமாக சுருட்டி வந்தது பல பேருக்கு ஒரு ஆச்சரியம். நம்பிக்கை இனத்தோடு பார்த்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு இது என்னடா புதுத்தம்பு ஒன்று இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி இங்கே பார்த்திருக்கின்றார்கள். முதலாவது போட்டியில் வெல்லாலகே துடுப்பாட்டத்திலும் கலக்கி இருந்தார். 2வது போட்டியில் வேண்டஸை போட்டு உருட்டி எடுத்திருந்தார். முதலாவது போட்டியில் வனிதுவும் மிகச் சிறப்பாக செய்திருந்தார். எனவே முதலாவது போட்டி டை, அது இந்தியா வென்றிருக்க வேண்டிய போட்டி, இந்தியாவின் கவனக்குறைவினால் தோற்கப்பட்டது என்று பார்த்தால் 2வது 3வது போட்டியில் அபரிதமான வெற்றிகள். இந்த 2 வெற்றிகள் உண்மையில் இலங்கையை பொறுத்தவரையில் ரசிகர்களின் முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், மனதிலே ஒரு பெரிய நம்பிக்கை, எல்லாவற்றிலும் மேலாக பயிற்றுவிப்பாளராக இருந்த முன்பு இந்தியாவை துடுப்பாட்ட வீரராக சகடுதுறை வீரராக வதைத்த ஜெயசூரியவின் முகத்திலே ஒரு பெரிய ஒரு உற்சாகம். 27 வருடங்களாக வெல்ல முடியாத ஒரு தொடரை இலங்கை அணி வென்றிருக்கிறது.
இந்த இரண்டாவது போட்டியிலான எதிர்பார்ப்பை முதலாவது போட்டியின் தை தந்திருக்க, இரண்டாவது போட்டியில் பெறப்பட்ட வெற்றி இலங்கைக்கு எதிரான 100வது வெற்றியை தள்ளி போடும் மிகச் சிறப்பான முறையில் வெல்ல வைக்கும் என்பதை காட்டியிருந்தது. துடுப்பாட்ட வீரர்களின் சற்று சோர்வாக இருந்த அவிஷ்க பெர்னாண்டோ 96 ஓட்டங்களை எடுத்து இலங்கைக்கு திடமான நம்பிக்கை ஒன்றை கொடுத்திருந்தார். படிப்படியாக இலங்கையின் ஓட்ட எண்ணிக்கை 3 போட்டிகளிலும் அதிகரித்திருந்தது. ஆனால் இந்த சுழல் பந்துவீச்சு பயிற்சியை இந்தியா எதிர்பார்த்திருக்கவில்லை. இந்தியா சரியாக இருந்தால் இந்த தொடருக்கு பொருத்தமான பந்துவீச்சராக சஹல், அதுபோல ரியான் பராக் தன்னுடைய 3வது இறுதியான போட்டியில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஆனால் அவரது சுழற்சி தான் இலங்கைக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்திருந்தது என்பதையும் பார்க்க வேண்டும். இலங்கை இந்த தொடருக்கு பொருத்தமான பந்து வீச்சாளர்களை தெரிவு செய்து கொண்டது. இதன் காரணமாக கோலி 3 போட்டிகளில் 58 ஓட்டங்கள், சுப்மன் கில் 3 போட்டிகளில் 57 ஓட்டங்கள், ஸ்ரேயாஸ் ஐயர் 38 ஓட்டங்கள், ராகுல் 31 ஓட்டங்கள் என்று படுமோசமாக தடுமாறியிருந்தார்கள். அணித்தலைவர் ரோஹித் சர்மாவை விட்டால் இலங்கை அணியின் துடுப்பாட்டம் படுமோசம். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையை கொண்டு வந்தது இலங்கையின் தன்னம்பிக்கை மிகுந்த இந்த பந்துவீச்சு. துனித் வெல்லாலகே இலங்கைக்கு ஒரு அரிய கண்டுபிடிப்பாக வந்து சேர்ந்திருக்கின்றார். அவரை சரியான முறையில் இலங்கை அணி வளப்படுத்தி 3 ஃபார்மட்டுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வீரராக கொண்டு வரலாம். அவர் தடுமாறி கொண்டிருந்த துடுப்பாட்டத்திலும் அவருக்கு இப்போது நம்பிக்கை வந்திருக்கிறது. எனவே இதெல்லாம் ஜெயசூரிய மூலமாக கொண்டு வரப்பட்டது என்று தாராளமாக சொல்லலாம். குறிப்பாக துனித் வெல்லாலகே உருவாக்கியதில் ஜெயசூரியவுக்கு தனியான பங்கு இருக்கிறது. கடத்தடுப்பை மீண்டும் மீட்டெடுத்ததில் உப்புல் சந்தனவுக்கு பங்கு இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் ஜெயசூரிய இதை மட்டும் வைத்துக் கொண்டே இலங்கையின் பயிற்சிப்பாளராக தொடரலாமா என்று கேட்டால் இல்லை. அவருக்கு சரியான சவாலாக வரப்போன்ற இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் அமைகிறது. இதை ஜெயசூரிய நன்றாக அறிவார். அதன் காரணமாக தான் அவர் சொல்கிறார், தான் நிரந்தரமாக ஒரு முழுநேர பயிற்சிப்பாளராக இருப்பதில் தனக்கு உடன்பாடு கிடையாது, தான் அவ்வாறு இருக்க மாட்டேன் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகின்றார். ஆனால் ஒன்று, இலங்கையின் உள்ளூர் வீரர்களை பற்றி சரியாக தெரிந்த, இலங்கையின் உள்ளூர் கட்டமைப்பு, காலநிலை, கடல்நிலை போன்றவற்றை சரியாக அறிந்த ஜெயசூரிய போன்ற ஒருவர் இலங்கை அணியோடு பயணிக்க வேண்டியது அவசியம். அதுக்காக முழுநேர பயிற்சிப்பாளராக இருக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. ஒரு பேட்டிங் கன்சல்டனாக, அணியின் ஒரு ஆலோசகராக, இந்த அணி தெரிவாளர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒருவராக அவர் இருப்பது மிக பொருத்தமானது. எனவே அவரை சரியான முறையில் இலங்கை பயன்படுத்திக் கொள்ளும். கௌதம் கம்பீரை பொறுத்தவரையில் அவர் 20 போட்டிகளில் தொட்டதெல்லாம் துலங்கியது. அது அதிர்ஷ்டமாக கூட இருக்கலாம். இலங்கை அணியின் மத்திய வரிசை துடுப்பாட்டம் அதற்கான காரணமாக இருக்கலாம். ஆனால் அவர் பரிச்சாத்தமாக கொண்டு வந்த ஒரு சில தெரிவுகள் பயன்படுத்தப்பட்டிருந்தன. ஒருநாள் போட்டிகளில் அவர் மைதானத்தை, ஆடுகளத்தை, சுழல் பந்து வீச்சாளர்களின் தன்மையை கணித்தது மிக தவறு. அது ரோஹித் சர்மாவுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே இந்த 2 பேரும் 2027ஆம் ஆண்டு உலகக்கிட நோக்கியோ இல்லாவிட்டால் அடுத்து வரப்போது சாம்பியன்ஸ் டிராபி நோக்கியோ பயணிப்பதாக இருந்தால் தங்களுடைய கணிப்புகளை சரியான முறையில் செய்து யார் யார் இந்த 15 பேர் கொண்ட குழாமில் இடம்பெற வேண்டியவர்கள் என்பதை சரியான முறையில் தீர்மானிக்க வேண்டியவர்கள் ஆகின்றார்கள். இது கம்பீர், ரோஹித் சர்மாவுக்கு மட்டுமல்ல, இந்த பக்கம் சரித் அசலங்க, சனத் ஜெயசூரிய ஆகியோருக்கும் பொருத்தம். அவர்களது மிகப்பெரிய வெற்றி இந்த ஒருநாள் தொடரை வந்த வியூகத்திலே ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் பிரேமதாச மைதானத்தை எங்கேயும் கட்டி கொண்டு செல்ல முடியாது. வேறு வேறு மைதானங்களில் வேறு வேறு தன்மைகளுக்கு ஆட வேண்டியிருக்கும். அதுக்கேற்ற வீரர்களையும் சேர்க்க வேண்டியிருக்கும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இப்பொழுது இங்கிலாந்துக்கு செல்ல தெரிவாகியுள்ள இலங்கையின் 18 வீரர்கள் கொண்ட டெஸ்ட் குழாம். அந்த குழாமிலே 6 வேகப்பந்து வீச்சார்கள், 3 சுழல் பந்து வீச்சார்கள் என்று ஒரு கட்டமைக்கப்பட்ட இங்கிலாந்து நாடுகளுக்கு பொருத்தமான அணி ஒன்றை கொண்டு செல்கின்றனர். அதை சரியாக பயன்படுத்தி பார்க்க வேண்டும். அதை மிகச்சிறப்பான முறையில் இவர்கள் செய்து பார்க்க வேண்டும். அதில் வெற்றி பெற்றால் ஜெயசூரியவின் ராஜ்யம் தொடர்ந்து தொடரலாம். அதுதான் இலங்கை அணியின் சுழல் பந்து வீச்சு வேரியேஷனை பார்ப்போம். இந்த தொடரில் வானிது ஹசரங்க லெக் ஸ்பின் பந்து வீச்சாளர் ஒரு போட்டியில் ஆடியிருந்தார். மகேஷ் தீக்ஷண முதல் 2 போட்டிகளில் காய்ச்சல் காரணமாக ஆடவில்லை. 3வது போட்டிக்கு வந்தார். அவர் ஒரு ஃபிளட்டிஷ் ஆஃப் ஸ்பின்னர். துனித் வெல்லாலகே இடதுகை சுழல் பந்து வீச்சாளர். சரித் அசலங்க ட்ரெடிஷனல் ஆஃப் ஸ்பின்னர், அதாவது அந்த காலத்தில் இருந்தார்களே பாரம்பரிய ரீதியிலான சுழல் பந்து வீச்சாளர், ஆஃப் ஸ்பின் பந்து வீச்சாளர். இது தவிர ஜெஃப்ரி வேண்டஸே லெக் ஸ்பின்னர். ஆனால் அவர் பந்து வீசுவது கொஞ்சம் ஃபாஸ்டிஷ் லெக் பிரேக்ஸாக இருக்கும். இது தவிர கமிந்து வெண்டிஸை பொறுத்தவரையில் அவர் இடதுகையினால் வீசும்போது லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ், வலதுகையினால் வீசும்போது ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர், கிட்டத்தட்ட சரித் அசலங்க போன்ற ஒரு பந்து வீச்சாளர். இது தவிர இந்த போட்டிகளில் பயன்படுத்தப்பட்ட இன்னும் ஒருவர், நாங்கள் இறுதிப் போட்டியில் பயன்படுத்தாத அகில தனஞ்சே ஒரு ஆஸ்பின் பந்து வீச்சாளராக இருந்தாலும் ஆஸ்பினிலே கூகுளி பந்துகளை வீசக்கூடிய ஒருவர். இப்படிப்பட்ட வெரைட்டியை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் இந்த போட்டிகளில் ஆடுகிறோம். இலங்கை அணி மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இந்தியாவின் 27 விக்கெட்டுகளை, அதாவது 3 போட்டிகளிலும் சேர்த்தால் 30 விக்கெட்டுகளை இழந்திருக்க வேண்டிய இந்தியாவின் 27 விக்கெட்டுகளை இலங்கை அணி அபகரித்துக் கொண்டது தன்னுடைய சுழல் பந்து வீச்சாளர்கள் மூலமாக. அசித் பெர்னாண்டோ கூட தேவைப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் ஆரம்பத்தில் ஒரு பிரேக் த்ரூ வேண்டும் என்ற காரணத்தால் அசித் பெர்னாண்டோவை பயன்படுத்தி இருந்தார்கள். இது 28 ஆண்டுகாலம் நிலைத்திருந்த ஒரு சாதனை முறியடித்திருக்கு. 1996ஆம் ஆண்டு பாகிஸ்தான் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 19 இந்திய விக்கெட்டுகளை சுழல் பந்து வீச்சாளர்கள் மூலமாக வீழ்த்தியது. அப்போது சக்லம் முஷ்டாக் அகமது, அர்ஷாத் கான் போன்றோர் ஆடி இருக்க வேண்டும். இலங்கை அணி 3 போட்டிகளில் 27 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறது. இப்பொழுது மீண்டும் இந்தியாவுக்கு சென்று பங்களாதேஷ், இலங்கை போன்ற நாடுகள் இனி வரும் காலத்தில் சுழல் பந்து வீச்சாளர்களை வைத்துக்கொண்டு தங்களை வீழ்த்தலாம் என்ற அடிப்படையில் இனி IPL போட்டிகள் இல்லாவிட்டால் உள்ளூர் போட்டிகள், ரஞ்சிக்கண்ட போட்டிகள் போல அங்கே இடம்பெறுகின்ற உள்ளூர் போட்டிகள் போன்றவற்றில் சுழல் பந்து வீச்சு ஆடுகளங்களிலும் தங்களுடைய துடுப்பாட்டு வீரர்கள் மிகச்சிறப்பான முறையில் ஆட வேண்டும் என்று நிச்சயமாக தயார்படுத்த வேண்டும். இந்தியாவுக்கு இந்த தொடரை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா
இந்த பரிசளிப்பு நிகழ்வுக்கு பிறகு இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சொன்னது போல நாங்கள் டோட்டலி அவுட் பிளேட் என்று குறிப்பிட்டிருந்தார். இலங்கை அணியை பற்றி தனக்கு உண்மையில் புலகாங்கிதமாக பெருமிதமாக இருக்கிறது. இலங்கை அணி சிறப்பான முறையில் பந்து வீசியது, சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடியது, வியூகங்களை பயன்படுத்திக் கொண்டது என்று பாராட்டுகளை தெரிவித்திருந்தார். தாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் என்னென்ன, இன்னும் திருத்தங்கள் என்னென்ன, அதுபோல தாங்கள் விட்ட பிழைகள் என்ன என்பதை உணர்ந்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக ரோஹித் சர்மா மட்டுமே இந்தியாவில் மிகச் சிறப்பாக ஆடியவர். எனவே இலங்கை எவ்வாறு இந்தியாவின் மிகச்சிறந்த சுழல் பதவிச்சாரர்கள் 3 பேர் ஆடியிருந்தார்கள். குல்தீப் ஆடியிருந்தார், குல்தீப் யாதவ் ஆடியிருந்தார், வாஷிங்டன் சுந்தர் ஆடியிருந்தார், அக்ஷர் பட்டேல். இந்த 3 பேருக்கு மேலதிகமாக ரியான் பராகன் 3வது போட்டியில் ஆடியிருந்தார். இவர்களெல்லாம் இலங்கை அணி எவ்வாறு தாண்டியது என்றால், இலங்கை அணி வித்தியாசமாக அப்படி ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் செய்ததை மிக நேர்த்தியாக செய்தார்கள். குறிப்பாக ஸ்வீப் ஷாட், தடுல் ஷாட் போன்றவற்றை இலங்கை அணி ரிஸ்க் இல்லாமல் ஆடினார்கள். முன்னே பாய்ந்து வந்து சிக்ஸருக்கு எந்த இடத்திலும் முயலவில்லை. மாறாக தாங்கள் ஆடிய ஷாட்ஸ் அத்தனையும் மிக நேர்த்தியான துடுப்பாட்ட பிரயோகங்களை பயன்படுத்தி இருந்தார்கள். அதை இந்தியா செய்ய தவறி இருந்தது. இந்தியா பலவிதமான குழப்பங்களில் ஆடியிருந்தது. ஒழுங்கான முறையில் ஸ்வீப் ஷாட் ஆடவில்லை என்று ரோஹித் சர்மா குறிப்பிடுகிறார். சரித் அசலங்க 2020 தொடர் முடிந்த பிறகு இந்த ஒருநாள் தொடருக்கு செய்த மாற்றங்களை பற்றி சொல்லும்போது வியூகங்களை எடுத்துக்கொண்டார்கள். கண்டி பள்ளைக்கலை மைதானத்தை விட இந்த மைதானம் ஆடுகளங்கள் தங்களுக்கு சாதகமாக இருந்தன. அதற்கேற்ற வியூகங்களையும் வீரர்களுக்கான பொறுப்பையும் கொடுத்தார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். ஜெயசூரிய ஒவ்வொரு வீரர்களிடம் கண்ட பிளஸ் பலங்களை அதிகரித்துக் கொண்டார். பலவீனங்களை குறைத்துக் கொள்ள சொல்லியிருந்தார். ஆனால் பலவீனங்களை நிறைந்திருக்கின்றன. அந்த பலவீனங்களை இனி தவித்துக் கொள்வதுதான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இலங்கை அணி வெற்றிகளை பெறுவதற்கும், இம்முறை தவறவிடப்பட்ட சாம்பியன்ஸ் டிராஃபியை அடுத்த முறை தவறவிடாமல் இருப்பதற்கும், 2027ஆம் ஆண்டு உலகக்கிண்ண நோக்கி நாங்கள் உண்மையில் நடைபெறுகிறோம், அதற்கு தேவையான இப்பொழுது பயிற்சிகளை ஆயத்தங்களை செய்து வருகிறோம் என்று வரும்போது அதற்கேற்றது போல தயார்படுத்திக் கொள்ள இதுதான் முக்கியமானதாக இருக்கும். அசலங்க ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது. தனக்கு மிகச்சிறந்த 15 பேரை தாருங்கள், மிகச்சிறந்த வீரர்கள் 15 பேரை தாருங்கள் என்று. அதை தனக்கு தேர்வாளர்களும் பயிற்றுவிப்பாளரும் தந்திருக்கின்றனர் என்று குறிப்பிட்டார். எனவே அந்த மிகச்சிறந்த 15 வரை எவ்வாறு தொடர்ச்சியாக கொண்டு செல்வது, தவறு விடுகின்ற சதீர சமர விக்ரம சரக்கியதைப் போல, ஜனக்லி இலங்கை சரக்கியதைப் போல ஒரு சில வீரர்களை எவ்வாறு தவிர்ப்பது என்பதையும் இலங்கை அணி எதிர்வரும் காலத்தில் கற்றுக்கொள்ளும் என்று நாங்கள் நம்பியிருப்போம். இலங்கை இந்தியா இந்த 2 அணிகளுக்கும் அடுத்து வரப்போன்ற கிரிக்கெட் சுற்றுத்தொடர்களை பார்த்தோம் சொன்னால், இலங்கைக்கு ஆல்ரெடி இப்போது இலங்கை அணியின் டெஸ்ட் வீரர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் 7 பேர். லஹிருகுமார், கசுன் ராஜித் எல்லாம் இப்போது டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்டாக மாறியிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இங்கிலாந்து போய் ஆயிடுச்சு. வருகின்ற 21ஆம் தேதி முதல் டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்க போகிறது இலங்கைக்கு. 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இங்கிலாந்தோடு ஆட போகிறது இலங்கை. அது இனி வேறொரு களமாக இருக்கும். இந்த ஆர் பிரேமதாச மைதானத்தை பாய் போல சுருட்டி கொண்டு போனால் எங்களுக்கு தான் வெற்றி. ஆனால் அங்கே சீமிங் இருக்கும், பவுன்ஸ் இருக்கும், துடுப்பாட்ட வீரர்களின் பாரடைஸாக இருக்கும். எனவே இலங்கை அணி மாறுபட்ட ஆட்டம் ஒன்றை ஆட வேண்டும். இன்று கிண்ணத்தை தாங்கிய இலங்கை அணியின் தலைவர் சரித் அசலங்கவும் அந்த குழாமில் இல்லை. இந்த தொடரின் நாயகனாக தெரிவு செய்யப்பட்ட துனித் வெல்லாலகையும் அந்த குழாமில் இல்லை. ஆனால் 6 விக்கெட்டுகளை 2வது போட்டியில் எடுத்ததன் மூலமாக தன்னுடைய மறுபிரவேசத்தை காண்பித்திருந்தார் ஜெஃப்ரி வெண்டசே என்பது முக்கியமானது. அதுபோல இந்த தொடரிலும் தொடர்ந்து இதற்கு முதல் இடம்பெற்ற வெள்ளைப்பந்து தொடர்களில் மிகச்சிறப்பாடிய பேத்தமினி சங்கமும் தன்னுடைய டெஸ்ட் மறுபிரவேசத்தை மேற்கொண்டுள்ளனர். இந்தியாவுக்கு அடுத்த தொடர் வருகின்ற செப்டம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் இடம்பெற போகிறது. பங்களாதேஷ் இந்தியாவுக்கு வருகிறது. 2 டெஸ்ட் போட்டிகள், அந்த 2மே வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இந்த புதிய சுற்றுவட்டத்துக்குள்ளே இடம்பெற போவை. அதுபோல 3 2020 சர்வதேச போட்டிகள். அதில் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு சவால் கொடுக்கலாம். இந்தியா சில வேளைகளில் இப்படியான சுழல் பந்துவீச்சு ஆடுகளங்களை அங்கே தயார்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் இப்போது கௌதம் கம்பீர் மீண்டும் ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் அணியை, இந்தியாவின் BC என்று சொல்லுகின்ற அணியை ஈடுபடுத்துவாரா? இல்லாவிட்டால் இந்த தோல்விகளுக்கு பிறகு, அதுவும் இந்தியாவின் ஒரிஜினல் முழுமையான முழுப்பலம் வாய்ந்த அணியை கொண்டு வந்து தோற்ற பிறகு தங்களுடைய முழுப்பலமான அணிதான் இனி வருகின்ற ஒவ்வொரு போட்டிகளிலும் ஆட வேண்டும் என்று விரும்புவாரா, கட்டளை இடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நான் ஒரு தடவை சொன்னால் இது ஒரு முக்கியமான பஞ்ச் வசனம். காரணம் என்னோடு சொன்னால், இப்போது இலங்கை அணியின் மிகச்சிறந்த ஃபார்மேட், இலங்கை அணி மிக பலமாக இருக்கின்ற ஃபார்மேட் எது என்று கேட்டால் நிச்சயமாக டெஸ்ட் அணி தான். பிரபாத் ஜெயசூரியவின் சுழல் பந்து வீச்சாக இருக்கட்டும், திமுத் கருணாரத்ன, ஆஞ்சலோ மேத்யூஸ், தினேஷ் சந்திமால் மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோரின் துடுப்பாட்டமாக இருக்கட்டும், இலங்கை அதிலே மிக பலம் பொருந்திய அணி, மறுபேச்சுக்கிடமில்லை. எந்த ஒரு ஆடுகளங்கள் எப்படியான ஒரு காலநிலையிலும் கூட இலங்கை அணி மிகச்சிறப்பாக ஆடி வந்திருக்கிறது. எனவே இந்த ஃபார்மிலே இப்படியான வெற்றி பெற்ற ஒரு மனோநிலையிலும் இங்கிலாந்துக்கு சென்று அங்கே இலங்கை வென்று வந்தால் கூட ஆச்சரியப்படாதீர்கள். காரணம், இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய சவால். புதிய தலைவராக தனஞ்சயடி சில்வா பொறுப்பெடுத்திருக்கிறார். முன்னாள் தலைவர்கள் 3 பேர், ஆஞ்சலோ மேத்யூஸ், தினேஷ் சந்திமால் மற்றும் திமுத் கருணாரத்ன ஆகியோர் அவருக்கு பலமாக ஆலோசனை வழங்குவதற்கு பயணிக்கின்றார்கள். இந்த ஒரு நாள் மற்றும் 2020 தொடரில் ஆடிய ஒரு சில வீரர்களும் அவரோடு சேர்ந்து கொள்ள போகிறார்கள். எனவே இங்கிலாந்துக்கு எதிராக ஆடக்கூடிய மிகச்சிறப்பான அணி ஒன்றை சரியான முறையில் நிர்வகித்து கொண்டு செல்ல போகிறார் புதிய இடைக்கால பயிற்றுவிப்பாளரான சனத் ஜெயசூரிய. அவருக்கும் இங்கிலாந்தில் ஆடிய அனுபவம் இருக்கிறது. எனவே ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இலங்கை அணி இப்பொழுது இங்கிலாந்து கொஞ்சம் பலவீனப்பட்டுகின்றது. ஒரு சில உபாதைகள், ஜிம்மி ஆண்டர்சனின் ஓய்வு, இங்கிலாந்து அணியின் சின்ன தடுமாற்றம், பென் ஸ்டோக்ஸ் இன்னும் முழுமையான தலைவராக தன்னை அண்மை காலமாக நிரூபிக்கவில்லை என்ற விமர்சனங்கள், வென்றது அவர்கள் பலவீனமான மேற்கிந்திய தீவுகள்.
எனவே இங்கிலாந்தில் வைத்து இலங்கை அணி சரித்திரம் படைத்தாலும் ஆச்சரியப்படாதீர்கள். சந்தோஷத்தை கொண்டாட தயாராகுங்கள். எதற்கும் துணிந்த ஒரு மனோநிலையோடு இருப்பது எங்கள் எல்லோருக்கும் விளையாட்டுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியமானது. எனவே இந்த காணொலியில் சொல்லப்பட்டிருந்த விடயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். முக்கியமாக இதிலே பல வீரங்கள் என்று சகல விடயங்களையும் ஆராய்ந்திருக்கிறேன். 2 நாட்களுக்கு பிறகு இப்பொழுது கொண்டாடப்படுகின்ற மனோநிலையோடு இது பார்க்கப்படுவதன் காரணமாகவும், அதுபோல இந்தியாவை பொறுத்தவரையில் ரசிகர்கள் மனம் திறந்து விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விடயமாகவும் இங்கே இருக்கின்ற அதே வேளையில் இந்த ஒரு தோல்வியினால் இந்திய அணி படுமோசமான அணியாகவோ இல்லாவிட்டால் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் மோசமான துடுப்பாட்ட வீரர்களோ மாறிவிட மாட்டார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் கீழ்நிலையில் இருந்த துனித் வெல்லாலகே, வெண்டசே போன்றோருக்கு தன்னம்பிக்கை ஒன்று கிடைத்திருக்கிறது. தடமாறிக்கொண்டது ஆரம்ப துடுப்பாட்ட வரிசை மீண்டும் எழுந்திருக்கிறது. மத்திய துடுப்பாட்ட வரிசையில் தவறு இருக்கிறது என்று அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. எனவே 2027ஆம் ஆண்டு உலகக்கிட நோக்கி ஒரு நீண்ட பயணத்தில் இலங்கைக்கு கிடைத்திருக்கிற முதலாவது உற்சாகமான ஒரு ஆரம்பம் இது. அதை தக்க வைத்துக் கொள்ள இலங்கை அணி தொடர்ந்து வெற்றிகளை பெறுகிறதோ என்னவோ முயற்சிகளை சரியான முறையில் செய்ய வேண்டும். ஓகேடா.